வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம இப்போ வழக்கமாக சொல்லிட்டு தான் வரோம், சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். என்ன ஹெல்ப்புன்னு பார்க்குறீங்களா? மற்றவங்களுக்கு வீடியோ ஃபார்வேர்ட் ஆகும். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கல்ல, நம்ம சேனல் இருக்கிறதே தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த சேனலை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நீங்கள் மறைமுகமாக அந்த ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லைங்களா? அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது. ஓகேவா? அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு டாப்பிக்கில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போது இல்லைன்னா இப்போ. நம்ம பேச்சு வாக்கலன்னு சொன்னா இப்போ அப்படின்னு சொல்லுவோம். தூய தமிழ்ல சொல்லணும்னா இப்பொழுது, இப்போது. பாருங்க, இப்போது அவளுடைய அம்மா வந்து விட்டதால். இப்போதைக்கு அவங்க அம்மா வந்துட்டதுனால நம்ம என்ன பண்ணலாம், அது அப்புறம் சொல்லலாம். இப்போது அவளுடைய அம்மா வந்து விட்டதால், இப்போது நீ பெரியவனாகி விட்டதால், இப்போது எக்ஸாம் முடிஞ்சு விட்டதனால, இப்போது பெல் அடித்து விட்டதால், இப்போது வானிலை சூடாக இருப்பதால். இப்ப இதுக்கு அப்புறம்னா இன்னொரு சென்டென்ஸ் இருந்தா தானே இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும், முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப பாருங்க, இப்போது அவளுடைய அம்மா வந்துட்டதால் நம்ம இப்ப கிளம்பலாம். இப்ப நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி, என் குழந்தைய நீ கொஞ்சம் பாத்துருமா, நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க அம்மா வந்தோடனே என்ன சொல்லுவோம், பாரு அவங்க அம்மா வந்துட்டாங்க, நம்ம இப்ப போயிடலாம் சொல்லுவோமா? அப்ப இப்போது அவங்களுடைய அம்மா வந்து விட்டதால் நம்ம இப்ப கிளம்பலாம் அப்படிங்கிறத அங்க நம்ம இன்னும் சேர்க்கணும். ஓகேவா? இப்போது நீ பெரியவனாகி விட்டதால், நீ பெரியவன் ஆயிட்ட, உனக்கு இன்னும் பொறுப்புகள்லாம் நிறைய இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போது எக்ஸாம் முடிச்சு விட்டதுனால நம்ம நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம்ல. என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நான் சொல்றதுதான் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த இப்பொழுது ஒரு விஷயம் முடிந்து விட்டதால் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போதைக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிட்டதுனால அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஓகேவா? இப்போது அப்படின்னா now that அப்படின்னா இப்பொழுது, இப்ப அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னைக்கு நம்ம now that வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்ப பாருங்க, இப்போது அவளுடைய அம்மா வந்து விட்டதால் நம்ம கிளம்பலாம். இப்ப பாருங்க, இப்போது அவளுடைய அம்மா வந்து விட்டதால். ஓகே, சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்தணுங்கிறது நம்ம அங்கதான் முடிவு பண்ண முடியும். இதுதான் ஃபிக்ஸடா அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இப்போதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், now that அவளுடைய அம்மா. நான் இங்க எழுதிடுறேன் பாருங்க. அவளுடைய அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஹர். அம்மா அப்படின்னா என்ன சொல்லுவோம், மாம் சொல்லுவோம். அப்புறம் verb இந்த இடத்துல என்னது, வர்றது. அப்படிதாங்களா? கம். இங்க பாருங்க, நாம், கிளம்பலாம், லீவ். அந்த லாம் சவுண்டு, கிளம்பலாம், போகலாம், படிக்கலாம், அந்த லாம் சவுண்டு வந்துன்னா நம்ம கேன் சேர்த்து பேசலாம். ஓகேவா? காட் இட். இப்ப இந்த சென்டென்ஸை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இப்ப இங்க வந்து சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். இப்ப பாருங்க, now that இப்பொழுது, her mom அவங்க அம்மா வந்த உடனே தானே சொல்றோம். அப்ப இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். ஓகேங்களா? her mom has come. அவங்க அம்மா வந்து விட்டதால் நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, we leave can இருக்கு. நம்ம அப்படியே எழுத முடியுமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி verb can, அதுக்கப்புறம் leave, we can leave. ஓகேவா? பாருங்க சென்டென்ஸ் பாருங்க, now that her mom has come. அவங்க அம்மா வந்து விட்டதால் we can leave. இப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லியிருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகேவா? நீங்க இதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா இப்ப பாருங்க, கம், கேம், கம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றதா இருந்தா verb 3 தான் நம்ம அங்க பயன்படுத்தி இருக்கோம். நீங்க இதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க அப்படின்னா நீங்க கேம் சொல்லிக்கலாம். இதான் V2. ஓகேவா? நல்லா கவனிங்க. Now that her mom came, அவங்க அம்மா வந்து விட்டதால் we can leave, நம்ம இப்ப கிளம்பலாம். நீங்க present perfectல வேணாலும் சொல்லிக்கோங்க, இல்ல past tenseல வேணாலும் சொல்லிக்கோங்க. Got it? Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப என்கிட்ட கார் இருக்கிறதுனால நான் பஸ்ல செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம நவ் தட் வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நவ் தட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நல்லா நல்லா கவனிக்கணும். எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்துறது அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கிறதுனால இல்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க, முடிஞ்சா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் நம்ம நவ் தட் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப பாருங்க, என்கிட்ட ஒரு காரு இருப்பதால் நான் என்னமோ பஸ்ல போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, அப்படிதானே சொல்ல போறோம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நவ் தட் சொல்லுவோம். என்கிட்ட இப்ப நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாவ் சொல்லுவோம், ஹேஸ் சொல்லுவோம். இப்ப நாங்கிறதுனால இங்க வந்து ஹாவ் சொல்ல போறோம். ஓகேவா? ஐ ஹாவ் கார். என்கிட்ட ஒரு கார் இருக்கிறதுனால இப்ப பாருங்க, now that I have a car. என்கிட்ட ஒரு கார் இருக்கிறதுனால என்ன இருப்பதால் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? இருக்கிறதுனால நான் பஸ்ல செல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் பஸ்ல போக வேண்டும் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணணும். போக வேண்டாம்னா அந்த ஹாவ் டுக்கு முன்னாடி டோன்ட் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஐ டோன்ட் ஹாவ் டு செல்ல கோ டு பை பஸ். நான் பஸ்ல போக வேண்டியது இல்லை. ஏன்? என்கிட்ட கார் இருக்கு, அதனால பஸ்ல போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்ல வரும். பாருங்க, now that I have a car, என்கிட்ட கார் இருப்பதால் I don't have to go to by bus, நான் பஸ்ல போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றோம். Got it? இப்ப ஒருவேளை என்கிட்ட காரு இல்லாமல் இருப்பதால் நான் பஸ்ல போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுதா? இப்ப என்கிட்ட இப்ப காரு இருக்கிறதுனால நான் பஸ்ல போக வேண்டாம். இப்ப என்கிட்ட காரு இல்லாமல் இருப்பதால் நான் பஸ்ல போக வேண்டி இருக்கிறது. அதை எப்படி சொல்லலாம் பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன். now that, உங்களுக்கு புரியுதா? சின்னதா எழுதுறேன், ஸ்பேஸ் இல்ல. now that I have அப்படின்னா என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். என்கிட்ட இல்லைன்னா நான் ஹாவுக்கு முன்னாடி டோன்ட் சேர்த்துக்கிறோம். I don't have a car. என்கிட்ட கார் இல்லாமல் இருப்பதால் நான் பஸ்ல போக வேண்டி இருக்கிறது. இத பாருங்க, இங்க போக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம போகணும்னு சொல்ல போறோம். அப்ப இந்த டோன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. I have to go to by bus. ஓகேவா? இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சென்டென்ஸை சொல்லிக்கலாம். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட், இப்போது தேர்வுகள் முடிந்து விட்டதால், இப்ப பரீட்சை முடிஞ்சு விட்டதால் நம்ம வெளியே நல்லா ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போது தேர்வுகள் முடிந்து விட்டதால். இப்போது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? now that. தேர்வுனா எக்ஸாம்ஸ், முடியறது ஓவர். ஓகேவா? நாம்னா என்ன சொல்லுவோம்? வெளியே, அதாவது சுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு
ஹேங் அவுட் சொல்லாங்க. ஹேங் அவுட், ஹேங் அவுட்னா நல்லா ஃப்ரீயா நல்லா ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த லாம் சவுண்டு வந்தா நம்ம என்ன சேர்க்கலாம்னு சொன்னோம், கேன் வச்சு பேசலாம்னு சொன்னோம். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வேர்டு தெரிஞ்சிருச்சு. இந்த வேர்டெல்லாம் பொறுக்கி புணைச்சி எங்க சேர்க்கணும் எங்க சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்து இப்போ சென்டென்ஸ் சொல்ல போறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யாரை சேர்க்கிறோம்? நவ் தட். நவ் தட்னா இப்போது, இப்பொழுது. எக்ஸாம்ஸ், இப்போ பரீட்சை முடிஞ்சிருச்சனால எக்ஸாம்ஸ் இஸ் ஓவர். எக்ஸாம் இப்போது பரீட்சை முடிஞ்சு விட்டதால் நாம் வெளியே சுற்றலாம். சப்ஜெக்ட் யாரு? வி. விக்கு அடுத்து சப்ஜெக்ட் அடுத்து கட்டாயமா வேர்ப் தான் சேர்க்கணும். இங்க பாருங்க, இதுதான் இங்க சப்ஜெக்ட், இங்க வேர்பு. ஓகேவா? அது போல விக்கு அடுத்தது ஆக்சிலரி வேர்பு, அதுக்கப்புறம் ஹேங் அவுட். ஹேங் அவுட்னா நம்ம ஜாலியா சுத்தி திரியலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். இப்போ பாருங்க, நவ் தட் த எக்ஸாம்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நவ் தட் த எக்ஸாம் இஸ் ஓவர் we can hang out. எக்ஸாம் முடிந்து விட்டதால் நம்ம ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப நவ் தட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் முடிஞ்சதுனால அடுத்த விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம இப்போ பேசுவோம் இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன்ல தான் நவ் தட் பயன்படுத்துறோம். இப்ப பாருங்க, நீ இப்போ வளர்ந்து விட்டதா, நீ இப்ப நல்லா வளர்ந்துட்ட, நீ தனியா போலாம். இன்னும் நீ சின்ன பிள்ளையா இருந்தா நான் வந்துகிட்டு இருந்தேன், நீ இப்பதான் நல்லா வளர்ந்துட்டில, நீ இனிமே தனியா போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப பாருங்க, நீ இப்போ வளர்ந்து விட்டதா, நீனா என்ன சொல்லுவோம்? யூ. இப்போனா நவ் தட். வளர்றதுக்கு grown up. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, யூ. தனியாக அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அலோன். இந்த லாம் சவுண்டு வந்தா கேன். செல்றதுக்கு கோ. அவ்வளவுதாங்க. இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா? இப்ப இதை வச்சு நீங்க இப்ப சென்டென்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நவ் தட் யூ. நவ் தட்டுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் சேர்க்கணும். யூ ஹாவ் grown up. ஏன்னா இது வந்து verb 3ல எழுதிருக்கும், அதனால present perfectல எழுதுறோம். யூ ஹாவ் grown up. நீ இப்போது வளர்ந்து விட்டதால். வளர்ந்து விட்டதால் அடுத்த சப்ஜெக்ட் என்ன? நீ. யூ. யூக்கு அடுத்தது ஆக்சிலரி verb. யூ கேன். verb. யூ கேன் கோ alone. அவ்வளவுதான், நீ தனியா போகலாம் அப்படின்னு சொல்றோம். Now that you have grown up, you can go alone. நீ இப்ப நல்லா வளர்ந்துட்டதுனால நீ தனியா போகலாம் அப்படின்னு சொல்றோம். Got it? Shall we go to the next sentence? இப்போ அவளுக்கு 18 வயசு ஆயிட்டதால இந்த தேர்தல்ல அவ ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்டதுனால நீ அடுத்தது என்ன செய்யலாம்? ஓட்டு போடலாம். இதை எப்படி சொல்லலாம்? இப்போ. now that. சொல்லுங்க. now that முடிஞ்ச உடனே ஒரு சப்ஜெக்ட் வரணும்ல. இந்த சென்டென்ஸ்ல யார் சப்ஜெக்ட் பாருங்க? she. ஷீக்கு என்ன ஆயிருக்கு? 18 வயசு ஆயிருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்? she is 18. ஓகேவா? she is 18னா அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? I am 18 அப்படின்னா எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. 18 அப்படின்னா அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? now that she is 18, அவளுக்கு 18 வயசு ஆகிவிட்டதால் என்ன செய்யலாம்? இந்த தேர்தலில் அவள் வாக்களிக்கலாம். இந்த தேர்தல், இந்த அப்படின்னா என்ன சொல்லுவோம்? in this. தேர்தலுக்கு சொல்லுங்க. she. சாரி, இதை எழுதவே இல்லை. எலெக்ஷன். she vote. ஓகேங்களா? வாக்களிக்கிறதுக்கு ஓட்டு. இந்த லாம் சவுண்டு வருது இல்லைங்களா, அதுக்கு கேன். அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க சொல்லிடலாமே, now that she is 18, அவளுக்கு 18 வயசு முடிந்து விட்டதால்
அவன் என்ன செய்யலாம்? சப்ஜெக்ட் எங்க இருக்காங்க? she. ஷீக்கு அடுத்தது verb. she can. அவன் என்ன செய்யலாம்? ஓட்டு போடலாம். இதுதான் verb. ஓகேவா? ஆக்சிலரி verb, இது மெயின் verb. she can vote எப்ப? in this electionல. இந்த எலெக்ஷன்ல அவ ஓட்டு போடலாம், வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பாருங்க. now that she is 18 she can vote in this election. Got it? Shall we go to the next sentence? இப்போ வானிலை சூடா இருக்கு. இப்போ கிளைமேட் வந்து சூடா இருக்கிறதுனால நம்ம எங்க போகலாம்? கடற்கரைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க. இப்போன்னா என்ன சொல்லுவோம்? now that. சொல்லுங்க. வானிலை அப்படின்னா என்ன சொல்லணும்? weather. ஓகேவா? சூடாக அப்படின்னா வார்மர். சூடாக அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வார்மர். இரு அப்படின்னா இஸ், இரு. நாம்னா வி சொல்லலாம். இந்த லாம் அப்படின்னா என்ன சொல்லணுங்க? கேன். செல்றதுக்கு கோ. கடற்கரைக்கு பீச். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்டு, இதுல இருக்கிற எல்லா வேர்டுக்கும் நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சென்டென்ஸ் எழுதுறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. இப்ப பாருங்க. now that இப்ப என்ன? வானிலை சூடாக இருப்பதால் அப்ப என்ன எழுதுறோம்? now that the weather is warmer அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சைலண்டா சொல்லணும். வார்மர் அப்படின்னா என்ன? வெதர் வந்து சூடாக இருப்பதால். அடுத்த சப்ஜெக்ட் we. weக்கு அடுத்து can. we can go to the beach. நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நல்லா கவனிங்க. now that the weather is warmer, வெதர் வந்து சூடா இருப்பதால் நம்ம பீச்சுக்கு போகலாம். we can go to the beach. Got it? Shall we go to the next sentence? இப்போ நான் படிக்க கற்றுக்கொண்டதால். இப்ப நீங்க இதை சொல்லலாம். இப்ப நான் படிக்க கற்றுக்கொண்டதால் நான் தனியாக படிக்கலாம். ஓகேவா? இத பாருங்க. இப்போ நான் படிக்க கற்றுக்கொண்டதால் எப்படி சொல்லலாம்? now that. சப்ஜெக்ட் யாரு? ஐ. ஓகேவா? I have learned. ஓகேவா? நான் தனியாக I have learned. எதுக்கு? படிக்க. இது கற்றுக்கொள்றது, அதுக்கு தான் learned. I have learned to study. அவ்வளவுதாங்க. பாருங்க. நான் படிக்க கற்று கொண்டதால். ஓகேவா? இப்ப நான் படிக்க கற்றுக்கொண்டதால் நான் என்ன செய்யலாம்? தனியா படிக்கலாம். நான் I can study தனியா alone. I can study alone. ஓகேவா? பாருங்க. now that I have learned to study I can study alone. நான் படிக்க கத்துக்கொண்டதால், இப்ப நான் படிக்க கத்துக்கிட்டதுனால் நான் என்ன பண்ணலாம்? தனியா படிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். Got it? இதை நீங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் சொல்லணுமாலாம் இல்ல, பாஸ்ட் டென்ஸ்ல கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டதால். இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுங்க. நான் என்னுடைய குடும்பத்தை நான் சப்போர்ட் பண்ணுவேன், என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல வரும். பாருங்க. இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டதால் எப்படி சொல்லலாம்? now that எனக்கு I have got a new job. ஒரு புதிய வேலை கிடைத்து விட்டதால். ஓகேவா? என் குடும்பத்திற்கு உதவலாம். அப்ப வந்து உதவுறது யாரு? நான் தானே. I can support. நான் என் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றோம். I can support my family.
என்னோட ஃபேமிலிக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Now that I have got a new mobile. இந்த இடத்துல சாரி get got gotten. நீங்க verb 3 வச்சு பேசுறீங்க அப்படின்னா have சேர்த்துக்கணும். இந்த இடத்துல சாரி gotten சேர்க்கணும். I have gotten a new job. ஒருவேளை நீங்க past tenseல பேசுறீங்க அப்படின்னா இந்த have வராது. ஓகேவா? அதுக்கு பாருங்க I got a new mobile. I got ஓட முடிச்சுக்கணும். ஓகேவா? present perfectல சொன்னாலும் கரெக்ட் தாங்க, past tenseல சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? shall we go to the next sentence? இப்போ கூட்டம் முடிந்து விட்டதால் நம்ம மற்ற விஷயங்களை பேசலாம். இப்போ கூட்டம் முடிஞ்சிருச்சதுனால மற்ற விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இப்போ கூட்டம் முடிந்து விட்டதால் now that கூட்டம் தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட். the meeting is over. the meeting is overனா என்ன? கூட்டம் முடிந்து விட்டதால் நாம் we can discuss sorry we can discuss மற்ற விஷயங்கள் other things. ஓகேவா? பாருங்க, now that the meeting is over we can discuss other things. நம்ம மற்ற விஷயங்களை பத்தி நம்ம விவாதிக்கலாம், இல்ல பேசலாம், எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? now that the meeting is over we can discuss other things. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நாம் நண்பராகி விட்டதால். இப்போ யாரோ ஒருத்தவங்களை பார்ப்போம், நல்லா பேசிட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களா அப்படின்னு அப்புறமா தான் நம்ம எல்லாம் சொந்தக்காரவங்களா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கடைசியில நம்ம சொந்தம்ங்கிற அளவு முடிப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால நம்ம இனிமே என்ன செய்யலாம்? அடிக்கடி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, இப்போ நண்பர்களாகி விட்டதால் என்ன சொல்லலாம்? now that we are friends. னா என்ன அர்த்தம்? நாங்க நண்பர்கள். now that சேர்றதுனால நாம நண்பர்களாகி விட்டதா அதுக்காக என்ன நடக்க போகுது? நம்ம அடிக்கடி இனிமே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? we இந்த லாம் சவுண்ட் வந்தா can. we can meet தான் இங்க verb. we can meet oftenனா அர்த்தம் அடிக்கடி. நீங்க கேன் வச்சு சொல்லலாம். இந்த இடத்துல நாம நண்பர்களாகி விட்டதால் நாம் அடிக்கடி சந்திப்போம் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்ற மாதிரி இருந்தா we will meet often இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? கேன் வச்சு சொல்லிக்கோங்க, will வச்சு சொல்லலாம், எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? நாம் இப்போ நண்பர்களாகி விட்டதால் நாம் அடிக்கடி சந்திப்போம் அப்படின்னா now that we are friends we will meet often. got it? இப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, இப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ திருவிழா சமீபத்துல இருக்கிறதுனால இப்போ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சமீபத்துல இருக்குங்க, அதனால நம்ம ஷாப்பிங்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, now that உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாங்க. இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு விஷயம் இப்ப முடிஞ்சு போனதுனால நம்ம அடுத்து அங்க என்ன பண்ண போறோங்கிறத நம்ம பேசுவோம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல தேவைப்படக்கூடிய now that தான் இது. ஓகேவா? now that the festival தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். the festival is near பக்கத்துல இருக்கிறதுனால சமீபத்துல ஃபெஸ்டிவல் வர்றதுனால நம்ம என்ன செய்யலாம்? now we can start. இந்த லாம் வந்தா கேன் சொல்லணும்னு சொன்னோம் இல்லைங்களா? start. we can start shopping. நம்ம ஷாப்பிங்கை தொடங்கலாம். ஏன்?
ஃபெஸ்டிவல் வந்து சீக்கிரம் வரப்போகுது, சீக்கிரம் வருவதால் நம்ம we can start shopping. இந்த இடத்துல கேனுக்கு பதிலா நீங்க வில் வச்சு கூட பேசலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். Got it? Shall we go to the next sentence? இது உங்களுக்கான சென்டென்ஸ். இப்போது என்னிடம் ஸ்மார்ட் போன் இருப்பதால் நாம் ஈஸியா தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இப்ப என்கிட்ட செல்போனு ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி தொடர்புல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எப்படி சொல்லலாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு தடவைக்கு 2 தடவையா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நவ் தட்ங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி பேச பயன்படக்கூடிய ஃப்ரேசல் வேர்பு தான் இது. ஓகேவா? ஃப்ரேசல் வேர்பு கிடையாது, இது ஒரு ஃப்ரேஸ். இது தேவைப்படும். ஓகேவா? ஒருவேளை டீச்சர் வந்து விட்டதால் மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள், இல்லைன்னா மாணவர்கள் அமைதியாக இருக்கலாம். டீச்சர் வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இதுக்கு தான் இந்த நவ் தட் பயன்படுறோம். ஓகே, காட் இட். தேங்க்யூ.